பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதா நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலவேளையில் தேவன் நமக்கு உதவி செய்ததுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 18ஆம் சங்கீதம் அதனுடைய 27வது வார்த்தையை வாசிக்கிறேன். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். ரட்சிப்பீர் என்றால் விடுவிப்பீர். தேவரீர் சிறுமைப்பட்ட அல்லது சிறுமைப்படுத்தப்பட்ட, ஆமீன், தானாகவே சிறுமைப்படுத்தின ஜனம். ஆமீன். தானியேலை குறித்து வாசிக்கும்போது அவன் சிறுமைப்படுத்த தொடங்கின நாளிலிருந்து வேறு யாரும் அவனை சிறுமைப்படுத்தலை, தானே அவன் சிறுமைப்படுத்தினான் கர்த்தருக்காக. அப்படி தானே சிறுமைப்படுத்தின ஒரு தெய்வ பிள்ளையாக இருந்தால் மற்றவர்கள் உன்னை சிறுமைப்படுத்தின விதத்தில் நீ குறுகி போயிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாக இருந்தாலும் அவன் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் இயேசுவினை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவினை விடுதலையாக்குகிறார். இந்த கால வேளையில் சிறுமை நிமித்தம் ஆமீன் வெக்ஸாகி போய் ஆமீன் வெட்கத்து நிமித்தம் நிராசை நிமித்தம் கலங்கி போயிருக்கிறாயோ, ஹல்லேலூயா, உனக்காகவே இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். சிறுமைப்படுத்தப்பட்ட எந்த நிலையில் இருந்தாலும், எந்த ஆமீன் சூழ்நிலையில் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, ஆமீன், ஆரோக்கியத்தில் சிறுமையா, ஆமீன், ஹல்லேலூயா, ஐஸ்வர்யத்தில் சிறுமையா, ஆமீன், தொழில் வேலை எடுக்கிற பிரயாசங்களில் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையா, இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயா, உன்னை விடுதலையாக்கப் போகிறார். ஆமீன். இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே ஆமீன் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கிப்பார். இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆமீன் நிராசை அடைந்த இந்த நிலையிலேயே தேவனை நோக்கி பரப்பா, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் மேல் நினைவாயிரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கிப்பார். உன்னுடைய சிறுமையின் நிமித்தம் தேவன் உன்னை விடுதலையாக்குவார். நீ சிறுமைப்படுத்தப்பட்டதன் நிமித்தம் தேவன் உன்னை ரட்சிப்பார். இந்த காலை வேளையில் பயப்படாதே. ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்டது நல்லது என்று அறிந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆமை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார். நன்றியோடு ஆண்டவரை துதிக்கலாம். ஒரு நிமிடம் இணைந்து செபி. க்ளோரி டு காட். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவெளியில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எந்தெந்த சூழ்நிலையில் யார் நிமித்தம் எதன் நிமித்தம் ஆண்டவரை சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, அந்த சிறுமைப்படுத்தப்பட்டதற்கு நோக்கமே நீ அவர்களை விடுதலையாக்கப் போகிறேன். அந்த சிறுமையில் வேதனையே, அந்த சிறுமை நிமித்தம் துக்கம், அந்த சிறுமை நிமித்தம் பாடுகளில் இவர்கள் கடந்து போகிற இந்த நாளில் என் ஆண்டவர் நீ அனுப்புகிற இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீ விடுதலையாக்கப் போகிறேன். அந்த சிறுமையிலிருந்து இவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்கப் போகிறேன். அதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் அந்த ரட்சிப்பு விடுதலை கடந்து வருவதாக நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உன் சிறுமையின் கண்டு துவண்டு போகாது. தேவன் உன்னை விடுவிக்க போகிறார். God bless you. Praise the Lord.